இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்தித்து திருச்சபை மக்கள் அனைவரோடு சேர்ந்து ஆராதிக்கவும் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களை இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கும் இந்த ஆராதனை பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்று மனதார ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள், அந்த பலிபீடத்துல ஆமென் எனக்கு பிரியமான பலிகளை செலுத்தும் பொழுது நான் இடத்துல வந்து உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் நம்முடைய வீடுகள் தோறும் நம்முடைய ஜபமாகிய பலிபீடத்தை எழுப்பி ஹல்லேலூயா தூபமாகிய பலிபீடத்தை கட்டி எழுப்பி அந்த நாளில் ஆண்டவருக்கு முன்பதாக துதி தூபங்களை உதடுகளின் கனியாகிய எபிரியர் 13ஆம் அதிகாரத்தில் சொன்னவண்ணமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது நாம் இருக்கிற அந்த இடத்துல நாம் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துல ஆமென் ஸ்தோத்திர ஜப தூபங்கள் ஏறெடுக்கிற சூழ்நிலையில தேவன் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியேசர் தன்னுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால் ஆதியாகமம் 24 அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என் எஜமானனுடைய வீட்டை விட்டு கர்த்தருடைய தயவும் உண்மையும் விலகவில்லை. ஆண்டவருடைய தயவும் உண்மையும் விலகவில்லை. விலகாதவருடைய தயவுக்காக மாறாதவருடைய உண்மைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்களில நமக்கு தயவு கிடைத்ததுனாலே கிறிஸ்துவாகிய பேழைக்குள் கர்த்தர் நம்மை மறைத்து நம்மிலும் நம் மூலமாய் தேவ திட்டம் நிறைவேற இதுவரைக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிற ஆண்டவர் இனிமேலும் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய தயவினால் வந்த எல்லா பாதுகாப்புக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எத்தனையோ பேர் நம்மை விட்டு விலகி போனார்கள். சூழ்நிலைகள் மாறினது. மலைகளை போல ஜனங்களை நம்பியிருந்தோம். மலைகளை போல காரியங்கள் விலகி போனது. ஆனால் மலைகள் விலகினாலும் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய இரட்சணிய கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்து, பிளவண்ட கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா இன்றைக்கு அவர் நம்மை விட்டு விலகாமலும் நம் பட்சத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அகில நாளிலே பாடி அவரை நாம் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை என்றும் விலகாது. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம். அந்த கிருபை நினைத்து விலகாத மாறாத அந்த கிருபை நினைத்து நம் ஆண்டவரை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே நல்ல கையை தட்டி உற்சாகமாய் புதுபலனோடு இந்த கிருபை அனுபவித்தவர்கள் தேவனுடைய வாழ்க்கையில பாராட்டின இரக்கம் ஏராளம். நன்றி செலுத்தாமல் நம்ம இருக்க முடியாது. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்களித்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். கோபம் கொள்வதில்லை என்று வாக்களித்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்கள் மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்கள் மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலி ஆனதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள்
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலைபெயராது. மலைகள் விலகினாலும் நீதினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், தீங்குக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், தீங்குக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசுவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலைபெயராது. மலைகள் விலகினாலும் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காமலே போகும் வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர், குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசுவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலைபெயராது. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் விலகினாலும் நம்பினோ கைவிட்டாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலைபெயராது. மலைகள் விலகினாலும் மறுபடியும் மனிதர்கள் விலகினாலும் நம்பினோ கைவிட்டாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலைபெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசுவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கிருபை விலகாதையா, உன் கிருபை விலகாதையா. மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிரித்தாலும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் கோபமோ ஒரு நிமிடம், தயவோ நீடித்த வாழ்வு. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணும் பொழுது நம்முடைய குடியின் அனுபவங்கள் மாறும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் அவள் மத்தியில தேவன் நமக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி தலையினை நான் அபிஷேகம் பண்ணுவார். விலகாத கிருபை, ஓ ஆமென், மாறாத உண்மை இன்றைக்கு நம்முடைய காரியங்களை கைக்கூடி வர பண்ணும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆண்டவர் நாங்கள் பாவிகளா இருக்கும் பொழுது, அக்கிரமக்காரர்களா இருக்கும் பொழுது நீர் எங்களை தேடி வந்தீர். ஆண்டவரே, நாங்கள் பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்துவின் அன்பு எங்கள் மேல் வெளிப்பட்டது. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவள இருந்த நம்மை தேவன் மிகுந்த அன்பினாலும் கிருபினாலும் நம்மை மீட்டுக் கொண்டார், பிள்ளையாய் மாற்றிக்கொண்டார். ஓ
உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல தகப்பனாலும் கைவிடப்பட்ட ஒரு மோவி பேசித் அவன் எதிர்பார்க்கவில்லை அவனோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு துன்பம் வரும். அவன் வாழ்க்கையில 2 கால்கள் செயலற்ற நிலைமையில முடக்கப்பட்டவனாய் அவன் கிடந்தான். அவன் வாழ்க்கையெல்லாம் பாழ்நிலமாய் மாறினது. ஒரு இளவரசனாய் இருக்க வேண்டியவன் இன்றைக்கு ஏதோ ஒரு குடிசையில ஏதோ ஒரு வீட்டில தாவீதுக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து கடந்த கால இழப்பை நினைத்து நிகழ்கால அழுத்தத்தை நினைத்து வருங்கால பயம், ஐயோ தாவீது என்னை கொண்டு போட்டு விடுவன ஒரு நாள் வந்து இந்த பயத்தோடு வாழ்ந்தான். ஆனால் தாவீது தன் தகப்பனாகிய யோனத்தானோடு உடன்படிக்கை செய்திருந்தார். அவன் உடன்படிக்கை செய்திருந்தார். ராஜாவாகிய தாவீது உயர்த்தப்பட்ட போது அந்த உடன்படிக்கை நினைத்தருளி, அந்த உண்மையை நினைத்தருளி, தன் தகப்பனாகிய யோனத்தானோடு செய்த அந்த உண்மையை நினைத்தருளி, உடன்படிக்கை நினைத்தருளி, சத்துருவின் குடும்பத்தாருக்கு, அவன் சவுலின் வீட்டத்தாருக்கு நன்மை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நன்மை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் தாவீது அவன் தன்னுடைய சேவகர்களை அனுப்புகிறான், தன் தளபதி அனுப்புகிறான். போய் இந்த அவன் சவுலின் வீட்டாருக்கு யாராகிலும் உண்டா நன்மை செய்வதற்கு ஒரு மடவன் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அவன் இடத்திலே கொண்டு வாருங்கள். செத்து போன நாய் என்று தன்னையே அறிமுகப்படுத்திக் கொண்ட மோவி பேசத். நீங்களும் அப்படிதான் ஒரு காலத்துல காணியாட்சிக்கு தூரமா இருந்தோம், கிருபைக்கு தூரமா இருந்தோம். நாம் அவரை தேடி வரவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். தாவீதிலும் மேலானவர் நம்முடைய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை தேடி வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் சொத்து ஆதாமின் சந்ததியில வந்து நாம் கீழே விழுந்து முடக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில குந்தி குந்தி நடந்தோம். நமக்கும் ஆண்டவருக்கும் வெகு தூரம். எந்த விதத்திலும் நமக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவரோ மிகுந்த கிருபையினாலும் நம்மை அவருடைய அறைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல அவன் இயேசு கிறிஸ்து செய்தது போல உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார வைத்து நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கையில் வைத்து சொல்லுங்களேன், இந்த ஆண்டவர் என்னை தேடி வரவில்லை என்றால் என் வாழ்க்கையில ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை பெரிது. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உன் கிருபை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி விழுந்தேன். தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தேன். சொந்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தோ வந்தோ நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தோ வந்தோ நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, சொல்லுங்க, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன்.
வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயரத்தில் வைத்தேன். உளையான சேற்றிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தேன். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவனே போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவனே போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீருமை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னை தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டே தாங்கி தாங்கி என்னை உங்கள் சுமந்தே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டே தாங்கி தாங்கி என்னை உங்கள் தோளில் சுமந்தீரே. அன்பே இந்த நாவிலே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே இந்த நாவிலே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீரை தீவி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உன் கிருபை என்னை தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உன் கிருபை என்னை தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். கிருபை என்னை தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். மோவின் தேசத்தில் உடவனாய் இருந்த போது இந்த பைபிள் சொல்லுகிறது, அவன் எருசலேமை விட்டு போகவில்லை, ராஜாவின் பிரசன்னத்திலே வாழ்ந்தார். அவன் குறைவுள்ளவனாய் இருந்த போதும் தேவ பிரசன்னம், தாவீதின் தயவு, தாவீதின் பராமரிப்பு அவனுக்கு போதுமாய் இருந்தது. அந்த நாளிலும் ஆண்டவர் எத்தனை குறைகள் பாடுகள் இருந்தார். அந்த காரையில் இருந்த ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு நிறைகளை அழைத்து எங்களுடைய ரத்தத்தினால் மீட்டு பிள்ளைகள் என்ற உறவை தந்து மோடு கூட எங்களை உட்கார வைத்திருக்கிறீரே. உடைய அன்பு எவ்வளவு பெரிது. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சொல்லுங்க. ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் நீ செய்த நன்மைகளை நாங்கள் மறக்க முடியாது. உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து உன்னதங்களில் உங்களுடைய பிள்ளைகளையால் எங்களை மாற்றி அபிஷேகம் பண்ணி உமோடு கூட உட்கார வைத்திருக்கிறீர்கள். உடன் சுதந்திரவாளிகளை எங்களை மாற்றிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவரே! உடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. சொல்லுங்க. கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், நனவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள்,
ராஜா. ஆமென். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே, என் ரோஜா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் தெய்வம் என் இயேசு. கதவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், மனவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். கதவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், மனவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம் என் இயேசு. 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தமமானாளனே, போற்றி பாடும் சர்வவல்ல ராஜன், நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவன். போற்றி பாடும் சர்வவல்ல ராஜன், என் அன்பர், என் இன்பர், என் அன்பர் என் இயேசு. 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 அற்புத இயேசு ராஜன், உத்தமமானாளனே, என் ஆறுதல். ஓ என் ஆறுதல். நான் நிற்பது மூலமாகாதது கிருபையே, நான் வாழ்வது சுகமோடும் கிருபையே. நான் நிற்பது மூலமாகாதது கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடனே ஒரு கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது பின் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் ஒரு கிருபையே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. என்றும் 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 மாறா தேவன், போற்றி பாடும் சர்வவல்ல ராஜன். சொல்லுங்க, என்றும் 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 மாறா தேவன், போற்றி பாடும் சர்வவல்ல ராஜன். என் அன்பர், என் இன்பர், என் அன்பர் என் இயேசு. ஹல்லேலூயா. அவருடைய மணவாளன். அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், நான் மணவாளனுடைய சிநேகிதன், மணவாளனுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் அன்பர், என் இன்பர், என் அன்பர் என் இயேசு. என் அன்பர், என் இன்பர், என் அன்பர் என் இயேசு. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், அவன் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி. அல்லேலூயா. வானத்தின் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் கீழே இறங்கி வந்து தன் இருதயத்தை ஆபிரகாமோடு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நான் செய்ய போகிறதை நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ?
Oh, when the nation was in a spiritual depravity, in a spiritual decline, and there was no vision, no word of God, and the sons of Eli lost their visions, and they were, doing evil in the sight of God, in the presence of God. The Bible was looking for a person. God, heaven was looking for an individual. God was looking for a person where he could share his heart. தன் இருதயத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு நண்பரை, ஒரு மகனை, ஒரு பரிசுத்தவானை பரலோகம் தேடிக்கொண்டிருந்தது. பாவமும் சாபமும் அக்கிரமம் நிறைந்த சூழ்நிலையில ஆண்டவர் இவன் சிறு பையன் என்று கூட நினைக்கல சாமுவேலை பார்த்து. But he was available in the presence of God. When people, காலங்காலமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், தேவனை நன்றாய் அறிந்தவர்கள், தேவனுக்கு விரோதமாய் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வாலிபத்தான் சிறு Samuel was a young boy ministering in the presence of God. ஒரு சின்ன சாமுவேலிடத்துல மகா பிரியமுள்ள ஆண்டவர் இறங்கி வந்து தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். Oh God, we bless your name, oh God. God, we bless your name, oh God. இந்த நாட்களில் ஆண்டவருடைய சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நிர்விசாரத்தை கொண்டு வருகிற சூழ்நிலை இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் தேவனோடு கூட முன்பதாய் நிற்கிற ஒரு பரிசுத்தவானை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை போல ஆண்டவருக்கு முன்பதாய் நிற்கிற, அழிந்து போகிற சோதோமுக்காக பரிந்து பேசுகிற ஒரு நண்பரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is longing for an individual. God is looking for the ministers of God, children of God, believers, where he can share the heart. ஆண்டவரே தம்முடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் சொன்னா, நான் செய்ய போகிற காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அப்படி என்றால் what a person was Abraham, a person that God can trust upon him. God can trust, God can count upon him. Hallelujah. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் நம்புகிற மனுஷனா இருக்கிறோமா? ஆண்டவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொண்டு இந்த காலவெளியில் ஆராதிக்கிறோமா? ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து கொண்டு நாம் செபித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இறங்கி வந்து சொல்லுகிறார், நான் செய்ய போகிற காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஹல்லேலூயா. ஸ்நேகிதரை போல கர்த்தர் பேசினார். இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே, நீர் என்னுடைய நண்பர், என்னுடைய அன்பு, என்னுடைய இன்பர். ஆண்டவர் எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. அப்படியே கைகள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. என் அன்பர், என் இன்பர், சொல்லுங்க, என் அன்பர், என் இயேசு. சொல்லும்படியே கேட்கிறேன் என்று சொல்லு. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிற ஸ்தானத்துல நீங்களும் நானும் காணப்பட இந்த காலவெளியில நான் அர்ப்பணிப்பேன். ஹல்லேலூயா. உந்தன் சமூகமே எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தில் என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் சமூகமே எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தில் என்றும் முத்தம் செய்வேன். சொல்லுங்க, நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உம்மை என்று யாரும் இல்லை. நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உம்மை என்று யாரும் இல்லை. உந்தன் சமூகமே எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். ஆண்டவரே, இன்றைக்கும் கர்த்தாவுடைய இருதயத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே தாவீதை போல ஒரு சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியை நீர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். You're looking for a generation who will know the heart of God. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை உணர்ந்து கொண்டு உம்முடைய இருதயத்தின்படி மேய்க்கிற மேய்ப்பர்களை நீ தேடிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீ கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், அவன் தன்னுடைய இருதயத்தின் உத்தமத்தின்படி கையின் சாமர்த்தியத்தின்படி தன் ஜனத்தை நடத்துவார். இந்த காலவெளியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான்
வளர்ந்திடவே இயேசப்பா உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா இயேசுவே, உம்மால் எல்லாம் கூடும். சொல்லு. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பையில் எண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில ஒவ்வொருடைய விசுவாசியோட இயக்கங்கள் என்ன இருக்குன்னு தெரியுங்களா? எரேமியா 9:23-24 படி ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டவர், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டவர், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டவர். பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் நடத்துகிற தேவனை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை போல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதை பற்றிக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். ஒரு காலத்தில் அதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அவைகளெல்லாம் ஒன்றுமில்லை, தேவனை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் ஆகும் என்று ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். யோசபாத் அன்னைக்கு தேவனுக்கு முன்பதாக என்று சொன்ன வார்த்தை, ஐயோ இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பதாக இருக்க எங்களுக்கு பலனும் இல்லை, ஞானமும் இல்லை, என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு தேசத்தின் நிலைமை அதுதான், ஒவ்வொருத்தருடைய நிலைமை அதுதான். பராக்கிரமசாலி பணக்காரன் ஆமென் ஞானியோட நிலைமை அதுதான். ஆனால் யோசபாத்தை போல தேவ சமூகத்திலே தாழ்த்தி எங்கள் கண்களுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, நீ நல்லவர், உடைய கிருபை என்றும் என்று சொல்லி தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேசத்துக்கு கர்த்தர் சீமத்தை கொண்டு வருவார். இந்த காலவெளியில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்மால் என்று எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உடைய இருதயத்தை புரிந்து கொள்கிற ஸ்தானத்தில், உடைய சத்தம் கேட்டு சித்தம் கேட்கிற ஸ்தானத்தில் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் பின்மாற்றம், எங்களை சுற்றிலும் ஏழையின் பிள்ளைகளை போன்ற சம்பவங்கள் நடந்தாலும் ஆண்டவரே எங்கள் கண்கள் எல்லாம் அந்த விளக்கின் மேல இருக்கட்டும். ஆண்டவரே எங்கள் காதுகள் எல்லாம் மனவாளனுடைய சத்தத்தை கேட்கிற காதுகளாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எப்பொழுதுமே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற காதுகளையும் சித்த செய்கிற இருதயத்தையும் தேவன் எதிர்பார்க்கிற ஸ்தானத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதி ஆளுநருடைய பிள்ளைகள் நம் யாவரும் கண்களை மூடி இருக்கிறது நிலைமையில தேசத்திற்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலுமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவரை நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவரின் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை ஆண்டவரே அப்பா அறிந்தவர்களாய் உங்கள் சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே அப்பா இது நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை கத்த நீங்க பாதுகாத்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் வீரியமானது ஆண்டவரை வெகுவாய் குறைய ஆண்டவரே உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா எங்கள் தேசமானது ஆண்டவரே நல்ல தேசமாய் ஆண்டவரே அது மிகுந்த ஆண்டவர் ஆசீர்வாதம் உள்ள ஒரு தேசமாய் கத்து நீங்க வைத்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தின் மீதா இருக்கிற ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே அப்பா குறையாமல் இருக்கிறதான ஆண்டவரே அப்பா எல்லா வியாதியின் காரியங்களையும் கத்து நீங்க முற்றிலுமாய் ஆண்டவர் நீக்கும்படியா உங்க சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தின் மீதா ஆண்டவர் இருளை போல் இருக்கிற ஆண்டவரே இந்த வியாதியின் ஆண்டவரே அப்பா காரியம் ஆண்டவரே அப்பா தேசத்தின் மீதா இருந்து ஆண்டவரை விலகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இருக்கிறதான எல்லா
எல்லா மக்களையும் கத்த நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆண்டவரே அப்பா தலைவர்களுக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அவர் எடுக்கிறதான எல்லா முயற்சியும் கத்த நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே, ஜனங்களுக்கு மட்டுமாய் ஆண்டவரே நன்மைகளை செய்யக்கூடிய ஆண்டவரே அநேக காரியங்களை ஆண்டவரே கத்த நீ தாமே கொடுத்து ஆண்டவரே அவைகள் சரியாய் ஜனங்களுக்கு வந்து சேர ஆண்டவரே கத்த நீ பாராட்டுகிற பெரிதான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை ஆண்டவரே ஆளுகிறதான முதல்வருக்காய் உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர் எங்களுக்காக எடுக்கிறதான ஆண்டவரே மக்களுக்காக எடுக்கிறதான எல்லா பிரயாசங்களும் ஆண்டவரே கத்த நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் தேசத்தையும் எங்கள் தமிழ்நாட்டு வளங்களையும் கத்த நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க கத்த நமக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம், இந்த வேத பகுதியிலிருந்து நாம் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. சங்கீதத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கோபமோ ஒரு நிமிடம், தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது எழுதின சங்கீதம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கோபமோ ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு நமக்கு இன்னைக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறது. அருமையான பக்தனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த ஆசீர்வாதங்கள், இந்த தயவினாலே அவர் பெற்ற ஆசீர்வாதங்கள் ஏராளம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தயவை சார்ந்து வாழ்ந்த ஒரு மிக பரிசுத்தவான். His favor is for a lifetime என்று வேதம் சொல்லுகிறது. His favor, amen, it's for a lifetime. It's not for a particular period. It's not for a particular individual. No. ஆமென். அவருடைய தயவு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட ஆமென் ஸ்தோத்திரம் ஜனத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மாத்திரமல்ல. அவருடைய தயவு நீடித்த வாழ்வு. இந்த நாளில நீங்களும் நானும் அந்த தயவினால் உண்டான இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இன்னைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். தாவீது சொல்கிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் கிருபை நன்மையும் என்னை தொடரும் என்று சொல்லி அந்த தயவை அனுபவித்த நீங்களும் நானும் ஒரு கிருபா பாத்திரமாய் தேவ சமூகத்துல நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம். தாவீது இந்த சங்கீதத்துல அவருக்கு பாராட்டின இந்த தயவு நிமித்தமாய் உண்டான ஆசீர்வாதங்கள் வேதம் சொல்லுகிறது. அந்த தயவு கடந்து வரும் பொழுது ஆமென் சாயங்காலத்துல, ஆங்கில வேதம் நைட் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு வழிபோக்கனை போல, ஒரு விருந்தாளியை போல ஆமென் வருகிற அந்த துக்கம், அந்த கவலை சாயங்காலத்துல வந்து முழுதும் தங்கினாலும் ஆண்டவர் சொன்னார், காலையில விடியற் காலையில ஆமென் களிப்பு உண்டாகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம், எஸ்தரின் நாட்களில யூத குலத்துக்கு விரோதமான ஆமான் செய்த எல்லா சதி திட்டங்களை தேவன் அதமாக்கினார். 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 16-17 வசனத்துல யூதர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பு உண்டானது என்று சொல்லி ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 13-14 ஆமென் கர்த்தர் சகரியாவை பார்த்து தூதனானவர் சொன்ன வார்த்தை என்ன, உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி. கிரைஸ்ட் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் இந்த தயவினாலே தேவன் அந்த புலம்பலை, அந்த புலம்பல் கண்ணீருக்கு காரணமா இருக்கிற பிரச்சனைகளை தேவன் மாற்றி அந்த கண்ணீர் இருந்த இடத்துல தேவன் மகிழ்ச்சியை கொண்டு வர கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களும் பிரச்சனைகளும் நிரந்தரமானவைகள் அல்ல. அது சாயங்காலத்துக்கு மாத்திரம்தான், இரவுக்கு மாத்திரம்தான். ஆனால் விடிய காலத்துல ஆமென் நீதியின் சூரியன் என்மேல் உதிக்கும் பொழுது அவைகளை நான் தேடியும் காணாதிருப்பேன். எத்தனை சந்தோஷமான வார்த்தை. தேவனே உம்முடைய தயவு நீடிய வாழ்வு. சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்துல நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த தயவினாலே உண்டான ஆசீர்வாதங்களை அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில
அனுபவமாய் மாற்றியிருக்கிறார். அதை நமக்கு இங்கே விவரித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். தயவு என்றால் என்ன? நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆமென். ஒரு மனுஷன் ஒரு அநேகருக்கு உதவி செய்ய நினைக்கும் பொழுது வேதத்தில் நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயவு. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசை பேர் தயவு. ஒரு மனுஷன் கட்டாயத்தின் பேரில் அல்ல, ஆமென், விருப்பத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஒருவருக்கு நன்மை செய்ய நினைப்பதுதான் தயவு. இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டாயத்தின் பேரில் அல்ல, ஆமென், நம்மேல் வைத்திருக்கிற அளவற்ற பிரியத்தின்படி, something that comes out of God's own desire, not compulsion, and that is known as the favor of God. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ தயவு, விரும்பி தருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அன்னைக்கு எலியாசர் சொன்னாரு, ஆமென், கர்த்தாவே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் என் காரியத்தை சித்திக்க பண்ணும். அதே போல கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு கர்த்தர் ஏற்ற ஒரு துணையை தந்தபோது எலியாசர் சொன்ன வார்த்தை, இந்த காரியங்கள் கைக்கூடி வந்தபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? என் எஜமானுடைய வீட்டு விட்டு கர்த்தருடைய உண்மையும் கிருபையும் விலகவில்லை. ஹல்லேலூயா. தேவன் விரும்பி செய்த நன்மை, தேவன் விரும்பி செய்கிற நன்மையை அன்னைக்கு எலியாசர் கண்கூடாய் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். தன்னுடைய எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் பாராட்டின நன்மை, அவருடைய மகனுக்கு தேவ சித்தத்தின் மையப்பகுதியிலே தரிசித்து அந்த விசுவாசித்து நடந்த அவர்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை பார்த்தார். அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவ தயவு பனி போல இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் கண்களால் பார்க்க முடியல. நாம் நித்திரை செய்தாலும் ஆமென், தேவ தயவு பனி போல அமைதியா இறங்கி கொண்டிருக்கிறதுனாலேதான் இன்னைக்கு விதைக்கிறவனுக்கு விதையை உட்கொள்கிறவனுக்கு ஆகாரத்தை தருகிற அந்த பனியை போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மை போஷித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளமாய் வைத்திருக்கிறதுக்கு காரணமே இந்த பனி போல மறைவாக வருகிற தேவ தயவு, ஆண்டவர் விரும்பி செய்கிற நன்மை. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல தேவன் தாவீது கட்டாயத்தின் பேரில் அல்ல, அவருடைய உண்மையின்படி முழு விருப்பத்தின்படி சவுலின் வீட்டாருக்கு நன்மை செய்கிறதை பார்க்கிறோம். மோவாப் தேசத்துக்கு நன்மை செய்கிறதை பார்க்கிறோம். அந்த நன்மைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உலகத்துல வாழ்ந்த நாட்களில அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த செய்தி கேட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேவனிடத்துல ஏராளமான இரக்கம் உண்டு. அவருடைய இரக்கம் நமக்கு நன்மை கொண்டு வரும். அவர் விரும்பி நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நன்மை நம்முடைய தலையை உயர்த்தும், நம்முடைய கொம்பை உயர்த்தும். இந்த சங்கீதத்துல தாவீது அவன் பல காரியங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய மகனாகிய சாலமோ நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆமென், ஆண்டவரே 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் ஆண்டவருடைய தயவு நல்லது. அல்லேலூயா. உன் ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், Lord, your favor is so valuable, oh God. It's so precious than silver and gold, oh God. How many of you can testify that? ஆமென். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? காரணம், ஆமென், என்னுடைய முயற்சிகள், ஆமென், ஸ்தோத்திரம், என்னுடைய கடின உழைப்பு என்னை கொண்டு போகாத இடத்திற்கு அல்லேலூயா தேவ தயவு கொண்டு போகும். என்னுடைய அனுபவங்கள், அல்லேலூயா, உலக பிரகாரமான ஞானங்கள், திறமைகள் எனக்கு தராத வாய்ப்புகளை தேவ தயவு நமக்கு தரும். நாம் அடிக்கடி சொல்கிறோம், ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் செய்தது காரணம், ஒரு காரியம் நடக்கும்போது நாம் அறிந்தோ அறியாமலோ நம் வாயில வருகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், அது தேவ கிருபை என்று சொல்லி உண்மை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நடத்தின பாதை, நடத்தி கொண்டிருக்கிற பாதை, நடத்த போகிற பாதை, அவைகள் எதிலே இருக்கிறது என்றால் தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை. ஆமென். தாவீது இந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதத்தில் அவர் அழகாய் சொல்லுகிறார். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீதுடைய தயவு, ஆண்டவர் அனுபவித்த அந்த தயவு, நீடிய வாழ்வு அங்கே பார்க்கும் பொழுது தாவீதை சூழ சத்துருக்கள் வந்தார்கள். சத்ரு தாவீதை மேற்கொள்ளாதபடி இந்த தயவு அவனை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. ஆமென். சொந்த சத்துருக்கள், சொந்த வீட்டாரே அவனுக்கு சத்துருவாய் மாறினார்கள். யாருக்கு நன்மை செய்ய போனானோ அங்க மாமனாரே அவனுக்கு சத்துருவாய் மாறினார். ஹல்லேலூயா. அவனுடைய வளர்ச்சியை தாங்க முடியாத தன்னுடைய மாமனாராகிய சவுல் அவனுக்கு எதிராளியாய் மாறினான். அவனுடைய சுற்றிலும் சத்துருக்கள். ஆனாலும் பைபிள் சொல்கிறது, ஆண்டவனுடைய தயவு சத்துருக்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்தது. அது மாத்திரமல்ல, அவனை நோயிலிருந்து அவனை குணமாக்கினது. அவர் என் நோய்கள் எல்லாம் என்னை குணமாக்கினார். நான் குழியில் இறங்காதபடி என் ஆத்துமாவை அவர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லி
அருமையான தேவ ஜனமே, அன்னைக்கு தாவீது ஆமென் சொன்ன வார்த்தை, உடைய தயவும் நீடித்த வாழ்க்கை. அந்த தயவினால் வந்த ஆசீர்வாதம் என்ன? என் பிராணன் அவருடைய பார்வைக்கு அருமையா இருந்தபடினாலே என் சத்துருக்களை என்னை மேற்கொள்ள விடவில்லை. ஆண்டவர், வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தார்கள், எனக்கு விரோதமாய் குழி வெட்டினார்கள், என்னை மேற்கொள்ளவில்லை. தேவ தயவு என்னை பாதுகாத்தது. தேவ தயவு என்னை சுகமாக்கினது. தேவ தயவு நான் குழியில் இறங்காதபடி, அந்த குழியிலே தங்கிவிடாதபடி அந்த குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தது என்று தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது 30:2-3 பார்க்கும் பொழுது அவர் அநேகரை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிங்கள் என்று சொல்லி அங்கே அவர் உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தயவை தாவீது அனுபவித்த காரியங்களை தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவனுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி இரட்டை கலைந்து போட்டதை பார்க்கிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம் 7 வசனத்திலே தேவனுடைய தயவினாலே அவருடைய பர்வதத்தை திடமாய் கர்த்தர் நிற்க பண்ணி இருந்தாராம். ஆமென். தாவீதுக்கு கர்த்தர் சீயோன் என்ற கோட்டையை கர்த்தர் கொடுத்தார், இடத்தை கர்த்தர் கொடுத்த போது the area of operation, அவன் செயல்படும் இடம், அந்த எல்லையிலே அவன் செயல்படத்தக்கதாக அவருடைய பர்வதத்தை கர்த்தர் திடமாய் நிற்க பண்ணினார். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். அவர் இரட்டையை கர்த்தர் கலைந்து போட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையிலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தயவு நீடிய வாழ்வு. ஆண்டவரே உம்முடைய தயவு எங்களுக்கு மன்னிப்பை கொண்டு வரும். சங்கீதம் ஏசாயா 55 அதிகாரம் 7 வசனத்துல நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆமென், அவருடைய தயவு நீடித்த வாழ்வு. ஆமென். நம்முடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், துன்மார்க்கர் தன் வழிகளை, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவுள் அவர் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனுக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதிலே தயவு பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதிலே தயவு பெருத்திருக்கிறார். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 57:7 அவர் மன்னிக்கிறதிலே தயவு பெருத்தவராக இருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவிட்டு தேவனிடத்துல திரும்ப கடவன். காரணம், அவர் மன்னிப்பதிலே தயவு பெருத்தவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. மன்னிக்கிற தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில அந்த தயவினால் வருகிற ஆசீர்வாதம், பாதுகாப்பு, மன்னிப்பு. ஆமென். லூக்கா 1:58 பார்க்கும் பொழுது எலிசபெத் அங்கே வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளோடு கூட இருந்த இனத்தார், சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். காரணம் என்ன? எலிசபெத்துக்கு தேவன் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார். துக்கம் சந்தோஷமாய் மாறினது. இந்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் வந்தது. ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த அவளை, மலடி என்று எண்ணப்பட்ட அவளை, கிழவி என்று சொல்லப்பட்ட அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் ஆமென் அவளை ஆசீர்வதித்து அநேகருக்கு அவளை ஒரு முன்மாதிரியா வைத்ததற்கு காரணமே தேவன் தன்னுடைய கிருபையை, இரக்கத்தை எலிசபெத்துக்கு கர்த்தர் விளங்க பண்ணினார். தேவனுடைய இரக்கம் வரும் பொழுது கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். விடியற் காலத்தின் வெளிச்சம் நமக்கு உண்டாகும். விடியற் காலத்துல சுகவாழ்வு நமக்கு உண்டாகும். ஆமென். இருளான அனுபவங்கள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகும். கர்த்தர் அதை தருவாராக. இந்த தயவை அனுபவித்த தாவீது இந்த சங்கீதம் முழுவதும், 30ஆம் சங்கீதம் முழுவதும், நீர் என்னை தூக்கி எடுத்தீர், நீர் என்னை பாதுகாத்தீர், நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர், நீர் நீர் என்று சொல்லி அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கலாம். யூ டிட் லார்ட், நீர் என்று சொல்லி. ஆனால் திடீர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். என் வாழ்விலே நான் சொன்னேன். நான் ஒரு காலம் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். இதுவரைக்கும் தேவ தயவை குறித்து நீர் நீர் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த மனுஷன் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தாவே நம்முடைய தயவினாலே நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர், உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போது நான் கலங்கினவனானே. திடீரென்று தேவ தயவை, ஆமென், தேவ தயவை அளவில்லாமல் ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவ தயவை அனுபவித்துக் கொண்டிருந்த தாவீது திடீரென்று சொல்லுகிறார், ஆமென், அவர் முகத்தை மறைத்த போது நான் கலங்கினவனானே. ஏன் இந்த கலக்கம்? ஏன் இந்த கலக்கம்? தேவ தயவை அனுபவித்துக் கொண்டிருந்த தாவீதுக்கு ஏன் கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டது? தேவ தயவு எதற்கு அடையாளம் என்றால் அவருடைய முகத்தின் பிரசன்னத்திற்கு அடையாளம். அப்படி என்றால் தேவன் தம்முடைய முகத்தை மறைத்தார் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய தயவை விளக்கினார் என்ற அர்த்தம் இந்த பகுதியில. ஆமென். என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறேன்னு சொன்னா
24, 25 வசனங்களை வாசிப்பது சொன்னா, அவர் தம்முடைய முகத்தை ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி இப்படித்தான் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அப்படி என்றால் தேவனுடைய முகம் அவருடைய தயவுக்கு அடையாளம். அப்போ தயவை கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார் என்று சொல்லி தாவீது சொல். ஆண்டவரே, நீர் உம்முடைய முகத்தை மறைத்த போது நான் கலங்கினவனா நானே. ஏன் திடீரென்று இந்த கலக்கம் வந்தது தாவீதுக்கு? காரணம் என்ன? அந்த 5ஆம் வசனம், நான் ஒரு காலம் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று என் வாழ்விலே நான் என்ன செய்தேன் சொன்னேன். இதுவரைக்கும் நீர் நீர் என்று சொல்லிக் கொண்டிருந்த தாவீது திடீரென்று நான் என்க அங்கே தன்னை குறித்து பறைசாற்றுகிறதை, மேன்மை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். ஆமென். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறார். ஆங்கில வேதம் அழகா சொல்லுகிறது. 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஆங்கில வேதம் சொல்லுகிறது, தமிழ் வேதாகம் இப்படி சொல்லுகிறது. 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நான் ஒரு காலமும் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று என் வாழ்விலே நான் சொன்னேன். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, and in my prosperity I shall never be moved. I said I shall be never moved. In my prosperity I said I shall never be moved. அப்படினா என் வாழ்விலே சொன்னேன் என்று தாவீது சொல்லுகிறார். 6ஆம் வசனத்துல, நான் ஒரு காலம் அசைக்கப்பட்டு போகவில்லை என்று என் வாழ்வில் சொன்னேன். ஆங்கில வேதம் in my prosperity, நான் செழிப்பார்க்கும் பொழுது, ஆமென், தேவனை உயர்த்தி மேன்மையாய் வைக்கும் பொழுது நீர் நீர் என்று சொல்லிக் கொண்டிருந்த தாவீது திடீரென்று நான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்னைக்கு லூசிபர் அவனுடைய வாழ்க்கையில அந்த மகா மேன்மை இழந்து போனதுக்கு காரணம் என்ன? நான் தேவனை போல மாறுவேன், அவர் இருக்கும் இடத்துக்கு நான் ஏறி போவேன். நான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Pride is a ground, amen, which opens for other evil to sprout. இந்த பெருமை என்கிற ஒரு காரியம்தான் அநேக தீமைகள் விளைவிப்பதற்கு காரணமா இருக்கிறது என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். இன்னைக்கு வேதம் முழுதும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பெருமையினால எத்தனையோ பேர் தேவ தயவை இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆமென், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார் என்று சொல்லி அவன் உயர்த்தப்பட்ட போது, மேன்மையாய் உயர்த்தப்பட்ட போது, நேபுகாத்நேச்சர் சொன்ன வார்த்தை என்ன? நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று சொல்லி தேவன் அவரை கீழே தள்ளினார். மிருகங்களோடு மிருகமாய் அவன் பல மாதங்கள் வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுது மனம் திரும்பினாரோ அவர் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையில ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே, அவருடைய தயவு நீடித்த வாழ்வு, அந்த தயவை நான் இழக்க விரும்பவில்லை. நீர் நீர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நான் திடீரென்று கர்த்தரை ஆசீர்வதித்த பிறகு, என்னை உயர்த்தின பிறகு என்னுடைய வேலை. நீதிமொழிகள் உபாகத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்துல வரைக்கும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வீடு வாசல் எல்லாவற்றையும் கொடுத்த பின்பு என் பலன், என் கையின் சாமர்த்தியம், உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் என் ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து தேவனாகிய கர்த்தர் நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையையும் உறுதிப்படுத்தி உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஏன் சாமர்த்தியம் நீ சொல்லாத. உன் இறுதி ஒரு நாள் மேட்டிமை அடையக்கூடாது. ஆண்டவர் தான் எனக்கு அந்த பலனை தந்தார். செழிப்பான பிறகு எத்தனையோ ராஜாக்களை பார்க்கும் பொழுது ஆசாவை குறித்து பார்க்கிறோம், யோசாபாத்தை குறித்து பார்க்கிறோம். தாழ்மையில தேவனை தேடினார்கள். ஆனா உயர்த்தப்பட்ட பிறகு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததை பார்க்கிறோம். இங்க தாவீது சொல்லுகிறார், ஆமென், சங்கீதம் 36ஆம் அதிகாரத்துல, நான்
நான் அசைக்கப்பட்டு போவதில்லையே என்று என் வாழ்விலே சொன்னேன். In my prosperity I shall never be moved. He said that I shall be never be moved. அதுதான் பிரச்சனை. தாவீது வாழ்க்கையில அந்த பெருமைக்கு அவன் இடம் கொடுத்தான். ஆமென். தேவனுடைய முகம் அவனுக்கு மறைக்கப்பட்டது. யோசித்து பாருங்களேன், ஆண்டவருடைய முகம் நம்முடைய வாழ்க்கையில மறைக்கப்படும் என்றால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், ஆண்டவரே உங்களுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளாதையும் ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி 2 சாமுவேலின் புத்தகம் 24 அதிகாரம் ஆமென் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னார். 2 சாமுவேல் 24 அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்களேன். 1 நாளாகமம் 21 அதிகாரத்துல அங்கே தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். தேவன் அவனுக்கு இளைப்பாறுதலின் நாட்களை தந்தார். கர்த்தர் அவனை மேன்மையாய் உயர்த்தி சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையில வேதத்திலே வாசிக்கிறோம், அவன் இருதயம் மேட்டிமையினால் நிறைந்து, அவன் இருதயம் பெருமையினால் நிறைப்பட்டு, அவன் பெருமைக்கு அவன் இடம் கொடுத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான். தேசத்தை லக்கம் பார்க்க அவன் நினைக்கிறான். வேதத்திலே வாசிக்கிறோம், தான் தொடங்கி பீர்ஷாபா வரைக்கும் லக்கம் பார்க்க ஜனங்களை ஆள் அனுப்புகிறான். அங்கே பார்க்கும் பொழுது அவனுடைய தளபதி அதுக்கு விரோதமா வேண்டாத காரியம், கர்த்தருக்கு அதுக்கு பிரியமில்லாத காரியம் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில தேவன் நம்மை திருத்துவதற்கு, நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும்படி சாதாரணமான ஆட்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பார். ஆண்டவர் அநேக நேரங்களில ஆமென் சோத்திரம் ஒரு முகவரி இல்லாத, ஒரு ஆமென் முக்கியமில்லாத நபர்களை கூட கர்த்தர் எழுப்பி நமக்கு ஆலோசனை தருகிற ஆண்டவர். இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், இங்கே தாவீது லக்கம் பார்த்தது காரணம் அந்த வருகிற வருமானத்தினாலே ஆலயத்தின் பணிமுட்டுகளுக்கு அல்லது ஆசாரிப்பு கூடாரத்தின் ஆலயத்தின் காரியத்தை செய்வதற்காக அது செய்யவில்லை. மாறாக அவன் தேவனை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு அவன் தன்னுடைய முயற்சிகளையும் தன்னுடைய சாதனைகளையும் அவன் மேன்மை பாராட்ட இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். He never wanted to glorify God, but he wants to boast about his achievements. அவனுடைய சாதனைகளை குறித்து மேன்மை பாராட்ட அவன் இலக்கம் பார்த்தான் என்று வேதத்தில். இது தேவனுடைய பார்வைக்கு அற்பமாய் இருந்தது. தேவனுடைய கோபம் அங்கே பற்றி எரிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அங்கே வாதை அனுப்புகிறார் தேசம் முழுதும். வேதத்திலே வாசிக்கிறோம், தாவீதை உணர்ந்து ஆமென் அங்கே தீர்க்கதரிசி காத் என்ற தீர்க்கதரிசி அங்கே அந்த காரியத்தை சொன்ன பொழுது அவன் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுகிறான். ஆண்டவரே, மனுஷனுடைய கைகளை விடுவதை பார்க்க கர்த்தருடைய கரத்தில் விடுவது நல்லது, ஆண்டவரிடத்தில் ஏராளமான இரக்கம் உண்டு என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எவ்வாறு ஜெபம் பண்ணி நாம் தேசம் முழுவதும் பார்க்கும் பொழுது ஒரே நாள்ல அநேகர் அங்கே மரித்து போறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே வாசிக்கும் பொழுது தாவீது தேவ சமூகத்துல மன்றாடி கேட்கிறான், ஆண்டவரே ஐயா, நான் தான் தவறு செய்தேன், இந்த ஆடுகள் என்ன தவறு செய்தது என்று சொல்லி. வேதத்திலே வாசிக்கிற ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில தேவ தூதனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார், போதும் என்று சொல்லி. வேதத்திலே வாசிக்கிறோம், தாவீது பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தினான். வேதம் சொல்லும், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இடத்துல அவன் தன்னை தாழ்த்தி ஆண்டோட சமூகத்துல தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னை அர்ப்பணித்த போது தேவனுடைய கோபம் அங்கே நிறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். என்னுடைய தாவீது சொன்ன வார்த்தை என்ன? பிரைஸ் தி லார்ட். நான் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று என்னுடைய வாழ்விலே நான் சொன்னேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையாய் உயர்த்தப்பட்ட போது நான் சொன்னேன். ஆனாலும் 7 வசனத்துல அவர் சொல்லுங்க, கர்த்தாவே, உம்முடைய தயவினாலே நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர், உமது முகத்தை நீ மறைத்துக் கொண்ட போது நான் கலங்கினவனா நானே. தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமென் 11ஆம் வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினேன். ஆமென். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படிக்கு நீர் என் இரட்டையை களைந்து போட்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அந்த இரட்டையை, தனக்குள் இருந்த புலம்பையிலும் தனக்கு வெளியிருக்கிற அந்த இரட்டையை கர்த்தர் கலைந்து போட்டு என் தேவன் மறுபடியும் ஆண்டவரை துதிக்கும்படி வாய்ப்பை கொடுத்ததை பார்க்கிறோம். தாவீதுடைய பாதுகாப்பு, தாவீது தேவனை நினைத்து துதிக்கிறதை பார்க்கிறோம். தாவீது அங்கே தேவனிடத்துல மன்றாடுகிறதை பார்க்கிறோம். தேவன் அங்கே 12ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் நான் துதிப்பேன், ஒரு தீர்மானம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையில ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த தயவை நம்முடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீர் என்கிற வார்த்தை மாத்திரம் நம்மிடத்தில் வர வேண்டும். தாவீது நீர் எனக்கு செய்த நன்மைகள் எத்தனை என்று சொல்லிக்கொண்டு திடீர் என்று சொல்லி
ஆமென், என் வாழ்விலே நான் அசைக்கப்பட்டு போவதில்லை, அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவன் சொன்னபோது அங்கே தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலவெளியில ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற கர்த்தாவே, உங்களுடைய கோபம் ஒரு நிமிடம், உங்களுடைய தயவோ நீடித்த வாழ்வு. நீங்க ஆண்டோட சமூகத்துல போய் அர்ப்பணித்து ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆமென், கர்த்தர் அந்த அழுகையை விடியற் காலத்திலே உண்டாகும் மகிழ்ச்சியை போல கர்த்தர் மாற்றுவார். சாயங்கால அனுபவங்கள், இரவின் அனுபவங்கள் மாறும். மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி தருகிற தேவனா இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25, 26. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். பெரிய தயவினாலே செல்வமாய் புசித்து திருப்தி அடைந்த பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை திராட்சையாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை உயர்த்து மேன்மைப்படுத்தும் போது நம்ம கர்த்தர் சகல நன்மைகளை தரும் பொழுது இந்த வேத வசனத்துக்கு புறம்பான காரியத்தை செய்யக்கூடாது. வேத வசனத்தை புறம்பாய் தள்ளினார்கள், அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்திலே பார்க்கிறோம், எங்கே சத்தியம் இருக்கிறதோ அங்கே கிருபை இருக்கும். ஆண்டவருடைய சத்தியத்தையும் கிருபையும் ஒரு காலம் ஒரு நாளும் நாம் பிரிக்க முடியாது. ஆமென். நீதி எங்க இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்கும். ஆண்டவருடைய வசனத்துக்கு புறமான காரியத்தை செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளை கொண்டார்கள் என்று சொல்லி. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மனசாட்சிக்கு விரோதமாய் நாம் ஒரு நாளும் காரியங்களை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் நம்முடைய மனசாட்சியோடு கூட இடைப்படும்படி, இந்த வேத வசனத்தின் வாழும்படி நம்முடைய மனசாட்சி எப்பொழுதும் சுத்தமாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, அக்கிரமங்களை செய்தார்கள் என்று சொல்லி. சிந்தையிலே செய்கிற பாவத்துக்கு அக்கிரமம் தான். ஏசாயா 57:7 நாம் வாசிப்பது போல, துர்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவு விட்டு தேவனிடத்திலே திரும்பும் பொழுது, ஹல்லேலூயா, தேவன் மன்னிப்பதிலே தயவு பெருத்தவர். தாவீது சொல்லி ஜெபம் பண்ணினாரே 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல, ஆண்டவரே உம்மிடத்திலே ஏராளமான இரக்கம் உண்டு. இந்த காலவெளியில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். சங்கீதம் 30ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்களேன். எத்தனையோ முறை நீர் என்று சொன்ன தாவீது அங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே நான் என்று சொல்கிறார். எந்த இடத்துல நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கிறோம், எங்கே மாம்சம் வருகிறதோ அங்கே வீழ்ச்சி வருகிறது. ஆண்டவர், இன்னைக்கு நான் சொல்ல போற ஆண்டவரே, உம்முடைய தயவுனாலதான் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய தயவினாலதான் என் கொம்பை உயர்த்திருக்கிறீர். உம்முடைய தயவினாலதான் ஆண்டவரே என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றிருக்கிறீர். இந்த வாழ்க்கையில ஒரு நாளும் ஆண்டவரோட தயவு இழந்து போகாதபடி அன்னைக்கு ஆயக்காரன் ஜெபம் பண்ணி நான் அழைத்து கொண்டு, பாவியான மனுஷன் என் மேல் கிருபையாய் இறங்கும். இந்த நாளில பரிசையை போல நாம் மேன்மை பாராட்டுவதற்கு நம்மிடத்திலே ஒன்றுமில்லை. நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. இந்த நாளில் ஆண்டவர் கேட்க போறப்பா, உங்களுடைய தயவு நீடிய வாழ்வு ஆண்டவரே, உங்களுடைய தயவு நீடிய வாழ்வு. ஆமென். இம்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அந்த தயவுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தாவீது இடத்துல பிடித்த ஒரு காரியம் என்ன? ஆமென். தாவீது நாதான் தீர்க்கதரிசியோ காத் தீர்க்கதரிசியோ, ஆமென், தனக்கு கீழே இருந்த எந்த நபர் வந்து ஒரு காரியத்தை சொன்னாலும் இந்த தவறு என்று சொன்னா அதை உடனே ஏற்றுக்கொண்டு தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே வாசித்த வசனத்தபடி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். இன்னைக்கு ஆண்டோட சமூகத்துல நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை கொண்டு வருவார். நிச்சயமாய் ஆமென். விடியற் காலத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். இரவின் புலம்பிலின் அனுபவங்களை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றி, நம் சிறையிருப்பை மாற்றி, ஹல்லேலூயா, இழந்ததை எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி
நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் வார்த்தைக்காக நன்றி. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 30:5 சொல்லுகிறது, கோபமோ 1 நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்துல அல்லது இரவில அழுகை தங்கும் சுவாமி, ஹல்லேலூயா. ஆனா அது நீடித்திருக்காது. இரவில அது இருக்கிற நேரம் அது வேதனையானது. ஆனால் விடியற்காலம் ஹல்லேலூயா வரும்பொழுது அது புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற்றும். அந்த விடியற் காலத்துல ஆண்டவர் பார்வோனின் ரதங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அவ்வளவுதான். பார்வோனின் ரதங்களை கண்ணோக்கி பார்த்த போது தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொல்லி வந்த அந்த சத்ருவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்தார். தேவ தயவு இன்னைக்கு நம்முடைய காலையில விடியற் காலத்திலே அவருடைய ஒத்தாசை, அதிகாலையிலே தேவனுக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். சங்கீதம் 46, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் விழுந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? தேவன் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். ஆண்டவர், இந்த அதிகாலையின் அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது. எங்களை பின்தொடர்கிற எல்லா சத்துருவின் அனுபவத்திலிருந்து எங்களை விடுவித்து ஒரு புதிய நாளுக்குள் நடத்தும்படி இந்த விடியற் காலத்தின் வெளிச்சத்தை, இந்த விடியற் காலத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய தயவு காலைதோறும் புதிதாக இருக்கிறது. சங்கீதம் 30 தாவீது அதை அனுபவித்தார்கள். ஆண்டவரே, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை அரசனாய், சமஸ்த இஸ்ரவேலுக்கு அரசனாய் மாற்றினீர். ஆண்டவரே, உங்களுடைய திறமை அல்ல ஆண்டவரே, ஞானம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய தயவு. தாவீது ஒரு முறை சொல்லுகிறார், உங்களுடைய தயவினால் என் கொம்பை நீர் உயர்த்தினீர் என்று சொல்லி. ஆண்டவரே, உங்களுடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓய், மற்றும் இந்த தயவு எங்கள் சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்தது. இந்த தயவு ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தந்தது, எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்தது. இந்த தயவு குழியில் இறங்காதபடி எங்களை பாதுகாத்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் ஆண்டவரே, தேவன் எங்களை உயர்த்தின பின்பு நேபுகாத்நேசரை போல ஆண்டவரை கர்த்தாவே ஸ்தோத்திரம், தாவீதை போல ஆண்டவரை கர்த்தாவே கர்த்தரை உயர்த்தின பின்பு மேட்டிமையினால் எங்கள் இருதயம் நிரப்பப்பட்டு என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய ஞானம் என்று சொல்லாதபடி, ஹல்லேலூயா, ஆமென். எரேமியா 9:23-24 படி, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாமலும், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாமலும், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாமலும், தேவனை குறித்து கிருபையும் நியாயத்தையும் நீதியும் பூமியை நடப்பிக்கிற தேவனை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்ட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வதை ஜெபிக்கிறோம். எங்கள் நீதி நியாயங்கள், எங்கள் படிப்பறிவுகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் ஆண்டவரே. உங்களுடைய தயவு எங்களுக்கு வேண்டும். எங்கள் படிப்பு, எங்கள் அறிவு, எங்கள் சாமர்த்தியம், கடின முயற்சி எங்களுக்கு கொண்டு போகாத இடத்திற்கு உங்களுடைய தயவு எங்களை கொண்டு போகும் ஐயா. மோவி தேசத்துக்கு அதை செய்தது ஆண்டவரே. எஸ்தருக்கு எல்லாருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அடிமை பெண்ணாக இருந்த அவளுக்கு ஆண்டவர் ஊர் பேர் சொல்லுவதற்கு கூட ஆண்டவரே கர்த்தாவே உரிமை இல்லை, பாக்கியம் இல்லை, ஸ்லாக்கியம் இல்லை ஆண்டவரே. ஒரு அடிமை பெண்ணாய் இருந்த எஸ்தரை தேசத்துக்கு ராஜாத்தியாய் மாற்றின தேவர் ஆண்டவரே. அந்த தயவு, ஓ ஆண்டவரே, மோவாபிய ஸ்திரியாய் இருந்த ரூத்துக்கு ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. எல்லாருடைய கண்களிலே தயவு கிடைத்ததுனாலே அவள் மூலமாய் கிறிஸ்து வெளிப்பட்டதை பார்க்கிறோம். மனவாட்டியாய் மாற்றினதை பார்க்கிறோம். ஆண்டவர், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தயவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பொழுதும் நான் என்று சொல்லாதபடி நீர் என்று சொல்ல உதவி செய்யுங்கப்பா. என் வாழ்வில நான் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் சொல்லாதபடி தாவீதை போல ஆண்டவரே, உங்களுடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர் என்று சொல்ல உதவி செய்யுங்க. இந்த நாளிலுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய முகத்தை எங்களுக்கு நீர் பிரகாசிக்க பண்ணுங்க. உங்க முகத்தின் பிரசன்னத்தை எங்கள் மேல் வீச பண்ணுங்க. உங்களுடைய சமாதானத்தை தயவை நீர் எங்கள் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில யாரெல்லாம் இந்த அனுபவத்தோடு இருக்கிறார்களோ, புலம்பலோடு, மனதுக்குள்ளே புலம்பல், வெளியே ரெட்டை அணிந்து கொண்டு ஆண்டவரே ஒரு இழந்த ஒரு சூழ்நிலையில புலம்பலோடு கூட, வியாதியின் கட்டோடு கூட, இழப்பின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறார்களோ, அழுகை மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை நோக்கி அவர்களை நோக்கி பார்க்கிற வேளையில அவர்களுக்கு இழந்ததெல்லாம் தாங்கப்பா, இழந்த சந்தோஷத்தை தாங்கப்பா, இரட்டையை களைந்து கொடுங்கப்பா, துதியினாலே உடுத்துங்கப்பா. ஓ, சம்பளத்துக்கு பதிலாய் சிங்காரத்தை தாங்க, துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தை கத்த தாங்கப்பா. ஓ, உமக்கு நன்றி. அந்த விடியற் காலத்தில்
காலத்தின் வெளிச்சத்திற்காக உன் சுக வாழ்வு விடியற் காலத்தில் உன் விடியற் காலத்தின் வெளிச்சத்தை போல இருக்கும். அப்பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்கிறேன். இந்த விடியற் காலத்தின் ஆசீர்வாதங்கள், அந்த விடியற் காலத்தின் சுகத்தை, அந்த விடியற் காலத்தின் வெளிச்ச மகிழ்ச்சியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கட்டிடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஓ நன்றி. நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல கர்த்தாவே, ஒரு நாளும் கர்த்தாவே உடைய வேதத்துக்கு புறம்பான காரியங்களை செய்யாதபடி, எங்கள் மனசாட்சி புரதமான காரியங்களை செய்யாதபடி, சிந்தையிலே நாங்கள் தவறான காரியங்களை யோசிக்காதபடி எங்கள் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்தும். உடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தின்படி வாழ எங்களுக்கு நீ உதவி செய்ய. எலிசபெத் சகரியாவை போல தேவனுக்குள் அதை உத்தம உண்மையாய் நடக்க ஜெபத்தில் உறுதியா இருக்க உதவி செய்ய. உடைய கிருபை எங்களுக்கு நீ விளங்க பண்ணுங்க. உங்க நோக்கம், உங்க திட்டங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு இடைப்பட்டது உண்மையானால் பின்வரும் கீழ்வரும் ஆமென் தொலைபேசி என்னோடு கூட எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். சபையாராய் நாங்கள் உங்களுக்காக இணைந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.